வணக்கம். பிரபஞ்சத்தின் அனைத்து ஐஸ்வர்யங்களுக்கும், பஞ்சபூதத்தின் நீருக்கும் நன்றி. நம்ம சேனல பார்த்து மனமார்ந்த நன்றி. சில்வர் மார்க்கெட்ல மார்னிங் 6 ஏஎம்லேருந்து காலையில 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எஸ்டர்டே மார்னிங்கில வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண சொல்லியிருந்தோம். எவ்ரிடே மார்னிங் வந்து ரெகுலரா வந்து 6 மணிக்கு வீடியோ போஸ்ட் பண்ணிருவோம். அது மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம நேத்து என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட்டு ஒரு 115.5 அப்படிங்கிறது லோ லெவல்ல நான் பை பண்ண சொல்லியிருந்தோம். ஒரு சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதேமாரி மார்க்கெட் வந்து எஸ்டர்டே வந்து ஒரு 115.5 வரைக்கும் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் பை ஆயிருந்தது. 118 வரைக்கும் டார்கெட் அப்படிங்கிறத நம்ம குடுத்துருந்தோம். அதாவது நேத்து எஸ்டர்டே வந்து நான் வீடியோல சொல்லியிருந்தோம். சரிங்களா? அதே மாரி தான் இந்த சார்ட் நான் போட்டிருந்தேன். 115.5 பை அப்படிங்கிறத நம்ம குடுத்துருந்தேன். 115.5 தான் குடுத்துருந்தேன். 115ங்கிறது எஸ்டர்டே வந்து நான் எடிட் பண்ணிட்டேன் ஆஃப்டர்நூன்ல. இந்த லெவல் வந்தா பை பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். பிரேக் அவுட் ஆச்சுன்னா வந்து 123 வரைக்கும் போகும் அப்படிங்கிறத குடுத்துருந்தோம். எஸ்டர்டே மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். எஸ்டர்டே பொறுத்தவரைக்கும் ஈவினிங் செஷன்ல நம்ம வந்து ஒரு மார்க்கெட் ஒரு செல்லிங் நடந்தது. ஓகேங்களா? ஒரு செல்லிங் மார்க்கெட்டா பார்த்தோம். ஒரு 5% அளவுக்கு மார்க்கெட் வந்து இறங்குச்சு. கோல்டு, சில்வர் 2மே வந்து நல்லா இறங்குச்சு. அந்த இடத்துல வந்து நம்ம எதுவுமே கால்ஸ் ப்ரொவைட் பண்ணல. சரிங்களா? சில்வர பொறுத்தவரைக்கும் ரிஸ்க் அதிகமா இருக்கு அப்படிங்கிறனால அப்படி வெயிட் பண்ணியிருந்தோம். எஸ்டர்டே பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம்னா, விஐபி சில்வர்ல பார்க்கலாம். எஸ்டர்டே பொறுத்தவரைக்கும் நம்ம ஒரு காலைல 5 மணிக்கு நான் மார்னிங் குடுத்தேன். எஸ்டர்டே பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம குடுத்த டார்கெட்டு அதாவது 29த் ஓகேங்களா? அதாவது 119.8 அப்படிங்கிறது நம்ம வந்து ப்ராடக்ட் புக் பண்ண சொன்னோம். ஓகே ஈவினிங் செஷன் பொறுத்தவரைக்கும் 117.3 119 17.3 பை பண்ண சொல்லியிருந்தோம். 117.8 119.4 அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் டாரண்டா குடுத்துருக்குறோம். ஓகேங்களா? எஸ்டர்டே ஒரு 3 மணிக்கு குடுத்துருந்தோம். ஆஃப்டர்நூன்ல அந்த லெவல்ல வந்து நம்ம பை பண்ண சொல்லியிருந்தோம். ஒரு 119.4 வரைக்கும் 108 வரைக்கும் மார்க் போச்சு. 117.3லேருந்து 119.8 அப்படிங்கிறது 2 பாயிண்ட் அளவுக்கு டார்கெட் நம்ம முடிச்சுட்டோம். வச்சுங்களா? எஸ்டர்டே வர விஐபி லெவல்ஸ்ல. இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் மார்னிங்ல வந்து நம்ம காலையில ஏர்லி மார்னிங்ல நம்ம லெவல்ஸ் 117.4 பை பண்ண சொல்லியிருந்தோம். அது 118.8 118.4ல ஒரு பாயிண்ட் வந்து புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். சரிங்களா? ஒரு பாயிண்ட் புடிச்சாச்சு போதும் அப்படிங்கிறது பார்த்தோம். ஒரு டார்கெட் முடிஞ்சது. நம்ம எப்பவுமே ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து க்ளோஸ் பண்ண சொல்லுவோம். எதாவது சேஃபா இருக்கும். எகைன் மார்க்கெட் ப்ராஃபிட் நடக்கும். எடுத்த ப்ராஃபிட் போயிரும் அப்படிங்கிறனால சீக்கிரம் புக் பண்ண சொல்லிருவோம். சரிங்களா? கோல்டு பொறுத்தவரைக்கும் இந்த மார்க்கெட் நீங்க டெய்லி லெவல்ஸ் எப்படி பண்ணணும்? எந்த மாரி மார்க்கெட் ப்ரெடிக்ட் பண்ணணும்? இன்ட்ராடேல எந்த மாரி என்ட்ரி எடுக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கத்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா கோல்டு பொறுத்தவரைக்கும் ஃபாஸ்ட்டா மூவ்மெண்ட் ஆகும். ஒரு $1500 எபோவ் இருக்கிறவங்க கோல்டு வந்து சேஃபா வந்து மார்ஜின்ல கம்மியா வச்சு பண்ணுங்க. நம்ம வந்து எப்படி புதுசா வர ட்ரேடர்ஸ்க்கு வந்து சொல்லி தரோம். அ கோல்டு மட்டும் பண்ண கோல்டு சாரி சில்வர் மட்டும் பண்றவங்களுக்கு வந்து நம்ம வந்து தனியா வந்து நம்ம ஸ்பெஷலா வந்து உங்களுக்கு கைட் பண்றோம். ஓகேங்களா? கோல்டு செஷன் தனி. இப்ப நம்ம சில்வர் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். சில்வர் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்ல இருக்கும் மார்க்கெட் சீக்கிரம் ப்ராஃபிட் குடுத்துரும். அந்த அளவுக்கு லாஸும் வரும். குயிக் என்ட்ரி, குயிக் எக்ஸிட் அப்படிங்கிறத மெயினா இதில பார்க்க வேண்டியது இருக்கு. டெக்னிக்கலா மார்க்கெட் மூவ் ஆகுறத நம்ம லெவல்ஸ் எல்லாருக்கும் விஐபி வச்சிருக்கோம். நீங்க ஏதாவது சப்போர்ட் வேணா விஐபில ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரீ குரூப் லிங்க் குடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க வாய்ஸ் நோட் போட்டு கேட்டு நம்ம கம்யூனிட்டில ஜாயின் பண்ணிக்கங்க. நம்ம எவ்ரி டைம் வந்து நம்ம சப்போர்ட் இருக்கும். நம்ம பிளாட்ஃபார்ம் பொறுத்தவரைக்கும் டெபாசிட் பண்றது, வித்ட்ராவல் பண்றது எல்லாமே வந்து சேஃபா வாலெட் மூலமா எப்படி பண்றதுங்கிறத சொல்லிக் குடுக்குறோம். புதுசா வரவங்க வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப்பா நீங்க இத பண்ணுங்க. போக, போக நீங்க வந்து நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடரா வந்து இதுல நல்லா ஏர்ன் பண்ணிட்டு கண்டிப்பா பண்ண முடியும். பொறுமை மார்க்கெட் ரொம்ப முக்கியம். டிசிப்ளின் முக்கியம். 2மே ரொம்ப, ரொம்ப முக்கியம் மார்க்கெட்ல. அதனால வந்து சொல்ற விஷயங்கள ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்ட்ராடே பொறுத்தவரைக்கும் நம்ம மார்னிங் குடுத்தது ஒரு பாயிண்ட் மார்க்கெட் மூவ் ஆயிடுச்சு. எகைன் லோ டிப் வந்து எங்க வந்தா பை பண்ணலாம் அப்படிங்கிறத நான் பார்க்குறோம். 115.5 அப்படிங்கிறது எஸ்டர்டேவோட லோ டிப்ப நான் பார்க்குறேன். 115.5 அப்படிங்கிறது நான் லோ டிப் பையா பார்க்குறேன். என்னோட பை டிப் இங்க தான் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறேன். ஓகேங்களா? இங்க வந்தா நான் பை பண்ணலான்ட்டு இருக்கேன். மார்க்கெட் ரிவர்சல் குடுத்தது இங்க வரைக்கும் லோ டிப் 115.5 வரைக்கும் மார்க்கெட்டு வர்றக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? 115.5 வந்தா நான் ஒரு என்ட்ரி எடுக்கலான்ட்டு இருக்கேன். எகைன் மார்க்கெட் இப்படியே போச்சுன்னா, நம்ம வந்து விட்டுறலாம் கம்முனு. ஓகேங்களா? ப்ராஃபிட் புக்கிங் நடந்தா மட்டும் தான் பெருசா நம்ம என்ட்ரி பண்ணணும். பை பொறுத்தவரைக்கும் நம்ம செல் சைடு போறது கிடையாது. ஒன்லி பையிங் மட்டும் தான் பண்றோம். ப்ராஃபிட் புக் பண்றோம். இந்த விஷயம் தான் ரெகுலரா பண்ணிட்டு இருக்கோம். நல்லா ப்ராஃபிட்டபிளா இருக்கும். எல்லாத்துக்குமே தெரியும். புதுசா வர்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புரியாது மார்க்கெட் பத்தி. அதனால தெரிஞ்சுட்டு லேர்ன் பண்ணிக்கங்க. அப்படி லேர்ன் பண்ணாம தயவுசெய்து பண்ணாதீங்க. லாஸஸ் ஏதாவது நீங்க போர்ட்ஃபோலியோ லாஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா, தெரியாம பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா, அது வந்து ஸ்டாப் பண்ணுங்க. லேர்னிங் பர்ப்பஸ்க்குள்ள வந்துட்டு, அப்ப நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. சின்ன மார்ஜின் இருந்தாலும் பரவால்ல. கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்ணிட்டு ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அது ஆரோக்கியமான ட்ரேடா இருக்கும். 115.5 நான் பை லெவல்ல பார்க்குறேன். சப்போஸ் அப்படி இல்ல அப்படின்னா 117.6 அப்படிங்கிற அடுத்த நெக்ஸ்ட் நான் வந்து மார்க்கெட் ரிவர்சல் கொடுத்து இந்த பை லெவல் எடுக்கலான்ட்டு இருக்கேன். மார்னிங் கொடுத்த லெவல் தான். 117.4 டூ 117.6 அப்படிங்கிறது இந்த பை லெவல நான் பார்க்குறேன். இங்கேருந்து பார்த்தா மார்க்கெட் வந்து ஒரு பை ரிவர்சல் ஆச்சுன்னா கண்டிப்பா நான் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ரிவர்சல் ஆகலினா சப்போஸ் 114.4 வரைக்கும் வந்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. போச்சுன்னா டார்கெட் பொறுத்தவரைக்கும் டுடே டார்கெட் 119.8 120 அப்படிங்கிறது இன்டர்னல் டார்கெட்ட பார்க்குறேன். ஓகேங்களா? 119.8 அப்படிங்கிறது இன்டர்னல் டார்கெட் பார்க்குறேன்.
டெக்னிக்கலா நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க வந்து லேர்ன் பண்ணிக்கங்க. அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க. எல்லா வீடியோலும் நான் சொல்லுவேன். ரிஸ்க் மார்க்கெட் அதிகமா இருக்கும். காப்பி பேஸ்ட் பண்ணி ஷேர் பண்ணி பழகாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். இந்த 119.120 பிரேக் அவுட் ஆச்சுன்னா மார்க்கெட்டு 123, 122, 123 நெக்ஸ்ட் டார்கெட். ஓகேங்களா? பிரேக் அவுட் பண்ணணும் மார்க்கெட்டு. 122 டூ 123 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் டார்கெட்ட பார்க்குறேன். இன்டர்னல் டார்கெட் இது எல்லாமே இன்டர்னல் டார்கெட்ஸு. 2 லெவல் வரைக்கும் மார்க்கெட் போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத என்னோட வியூ பொறுத்து நான் பார்க்குறேன். ஆனா பிரேக் அவுட் ஆகணும் மார்க்கெட். பிரேக் அவுட் இல்லாம நீ எடுக்கக்கூடாது. 119.8 பிரேக் அவுட் ஆனா மட்டும் தான் 122 வரைக்கும் மார்க்கெட் போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சரிங்களா? அந்த அளவுக்கு போருமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். லைவ் மார்க்கெட்ல உங்களுக்கு கண்டிப்பா மாற்றங்கள் வரும். சரிங்களா? அதனால வந்து சேஃபா ட்ரேட் பண்ணுங்க. டெக்னிக்கல் கத்துக்கங்க. ஸ்ட்ராட்டஜி லேர்ன் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் மார்க்கெட்ல வந்து பொறுமையா வாட்ச் பண்ணி என்ட்ரி எடுங்க. எல்லாம் என்ட்ரி எடுத்து போட்டு மார்க்கெட் வந்து உங்களுக்கு மொபைல் வச்சுட்டோ, நீங்க மறந்துட்டோ போயிறாதீங்க. கண்டிப்பா ஒரு ஸ்டாப் லாஸ் ஆர்டரு அல்லது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, டார்கெட் ஆர்டர் போட்டு வைங்க. ரொம்ப சேஃபான ட்ரேட் பண்ணுங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணுங்க. ஏதாவது சப்போர்ட்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு நீங்க வாய்ஸ் நோட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம வந்து சப்போர்ட் குடுப்போம். நெக்ஸ்ட்டு வந்து டுமாரோ மார்னிங்ல 6 ஏஎம்ல மார்க்கெட் எப்படி இருக்கு, அடுத்த நாளைக்கு டுமாரோ எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். இன்னைக்கு நம்ம சொல்ற லெவல்ஸ் எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படிங்கிறத அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா? தேங்க் யூ.